அவங்களோட ப்ராடக்ட். அதனால தான் நாங்க ப்ராடக்ட்ட யாருக்குமே சொல்ல மாட்டோம். இப்போ கூட ஒரு ரேவதி மேடம் வந்தாங்க. அவங்க ப்ராடக்ட் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். அதே மாரி யார் வந்தாலும் அவங்களோட ப்ராடக்ட்ட நாங்க சொல்றது கிடையாது. ஸோ அதனால ப்ராடக்ட் மட்டும் உங்கள செலக்ட் பண்ண சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க தான் வந்து இதான் சேல் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது எங்களுக்கு தெரியாது. எங்களால எல்லாம் பண்ணி தர முடியும்ன்றது மட்டும் தான் நாங்க சொல்ல முடியும். ஓகே. ஸோ நீங்க என்ன மாரி இண்டஸ்ட்ரிலயாச்சும் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது ஐடியாஸ் இருந்தா இல்ல சொல்றேன். நார்மல் ட்ரேடிங் சார். அதாவது ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் அதே மாரி பிளான் பண்றோம் சார். ஃபர்னிச்சர் ஐட்டம் அதுல வந்து 3 டைப் இருக்கு. ஹை குவாலிட்டி, ஃபாஸ்ட் ரன்னிங்கு, லோ குவாலிட்டி. ஓகே. எனக்கு தெரிஞ்சு சென்னையில வந்து பேக்கேஜா லோ குவாலிட்டி குடுக்கறது தான் போயிட்டு இருக்கு. ஓ, சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ஹை குவாலிட்டி பண்றாங்க. ஸோ ஓகே. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் மார்க்கெட்டிங். அதான் ரொம்ப சிம்பிள் சார். ஒரே லைனு. என்னால இது விக்க முடியும். எனக்கு இது வேணும். அது சைனால இருக்கா? இல்லையா? இருந்ததுன்னா அத பண்றோம். அவ்வளோதான். இப்ப நேத்து கூட ஒருத்தர் நைட்டு 10 மணிக்கு ஒரு மெம்பர் புதுசா ஜாயின் பண்ணிட்டு உடனே ஃபோன் பண்ணி நேத்து நைட்டு கூட பேசினாரு. பேசும்போது அவருக்கு அந்த ப்ராடக்ட் வேணும். அவரால விக்க முடியும். அவ்வளோதான் விஷயம். நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இத இம்போர்ட் பண்ணி வித்தது கூட அந்த நேரத்துல உங்களால அது விக்க முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கனால அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க. கரெக்ட்டா? இல்லன்னா அது பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் அதோட பேசிக் ஒன் லைன் வேர்ட். அதுல நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 2500 ப்ராடக்ட் இருக்கு. எங்ககிட்டயே வந்து சைனா பர்ச்சேஸ் கூட்ஸ்ன்னு இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு வர்றது வந்து, அது அது கூட உங்களால விக்க முடியாது. ஏன்னா, அடுத்தவங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னக்கப்புறம் நீங்க அதுல சேல்ஸ் பண்ற கான்ஃபிடென்ட் இருக்காது. உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமா இருக்கும். ஓகே சார். நீங்க என்னென்ன பேஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்க்குறீங்கன்னு ஒரு ஐடியா இருந்தா மெம்பர் ஆயிட்டு வந்துட்டு சொல்லுங்க. அந்த இண்டஸ்ட்ரியில என்ன நியூ அட்வான்ஸ் இருக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே சார். ம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? நீங்க ஐ இல்ல, போர்டு இல்ல. வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏர் கார்கோ பண்ணீங்களா? இல்ல ஏர் கார்கோ தான் பண்ணியிருப்பீங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஷிப்ல. ஷிப்ல பண்ணீங்களா? சரி ஓகே. அப்போ உங்களுக்கு அதுல ஐடியாஸ் இருக்கு. என்ன ப்ராடக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு உள்ள வாங்க. வி சப்போர்ட். எப்படி சப்போர்ட் பண்றோம்னா, இங்க ஏ டூ இசட்ல கிளியரா எழுதியிருக்கும். இருந்தாலும் அத ஒரு தடவ தமிழ்லயும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புறேன். பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் எ நீங்க வர்றதுக்கு எப்படி? வந்தா என்ன பண்ணணும்? எல்லாமே அதுல இருக்கு. ஏ டூ இசட். உங்களுக்கு ஒரு பிரான்ச் ஆஃபீஸே இங்க ஓப்பன் பண்ணி தரணும்னாலும் இருக்கு. அது ஓகே, வரைக்கும் அதுல இருக்கு. ஸோ ஓகே சார். அது எல்லாமே பண்றதுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜ் நாங்க ரீசனபிளா சொல்லிட்டு அத பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அ ட்ரீம் வேற. அது உண்மையான ட்ரீம் வந்து இங்க நார்த் இந்தியன்ஸ் இவ்ளோ மோனோபோலியா இருக்காங்க. நான் வந்து 30 வருஷமா ஆகுது. சைனால கிரீன் கார்ட் ஹோல்டர். எந்த ஒரு நார்த் இந்தியன்ஸ்க்கும் கிடையாது. புரியுதா? ஏன்னா பிளாக் மணி இந்த மாரிலாம் எதுவும் பண்ணாம ப்ராப்பர் லீகலா பண்ணி, இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கிறேன். ஸோ அதுக்கு தமிழ் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும். அந்த ஒரே ஒரு நோக்கம் தான். வேற எதுவும் கிடையாது. ஓகே சார். அ ஆல்ரெடி நான் உலகம் ஃபுல்லா 100 பேருக்கு மேல உருவாக்கிட்டேன் முதலாளிங்கள. அவங்க கனவுகள்லாம் சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும். அதுல ஒருத்தர் இப்போ வந்திருக்காங்களே ரேவதி மேடம், அண்ணாதுரை சார். அவருக்கெல்லாம் சைனா வந்து சும்மா நார்மலா அ அப்படி இறங்கி டெல்லி போயிட்டு வர மாதிரி. ஸோ ஸோ அந்த மாரி எங்ககிட்ட 10, 15 வருஷமா இருக்கவங்க எல்லாருமே அந்த டெவலப்மென்ட்க்கு வந்துருவாங்க.